என் அருமை உலகத்தகம் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் 10 ஆண்டுகளுக்கு மேன்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி ஒன்றுதான் மக்களை தொற்றிருக்கிறது. நோயற்ற வாழ்வுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அவர்களுக்கு தனக்குத்தானே டாக்டர் ஆகக்கூடிய தன்மையை உண்டு பண்ணியிருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமக்கு அரங்கிற்கு இன்றைக்கு ஷாலினி என்ற 10 வயது பெண் 6வது வகுப்பு படிக்கிறார். அண்ணா நகர் தான் இருக்கிறார். நமது பயிற்சி சாலையில் வெகுகாலமாக வந்து பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறது. சின்ன குழந்தைகள் ரெகுலராக ஆசனத்துக்கு வருவது என்பது அவர்களுடைய பெற்றோர்களுடைய உந்துதல் ரொம்ப முக்கியம். அவர்கள் கொண்டு வந்து விட்டு காத்திருந்து இந்த குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போவார்கள். அவர்களுக்குத்தான் எத்தனை அக்கறை, தன் குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நலமுடன் இருக்க வேண்டும், நோயே வராமல் இருக்க வேண்டும், நினைவாற்றல் பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இந்த குழந்தைகளை இங்கே கொண்டாந்து விட்டு கூப்பிட்டு போகிறாங்க நிறைய பேர். அந்த நிலையில் இந்த குழந்தையை பாருங்கள், நிறகுஞ்ச ஆசனம் என்னும் ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறது. நிறகுஞ்சம் என்றால் என்ன? ஹார்ட், லங்ஸ். அந்த லங்ஸ் சரியாக வேலை செய்ய வேண்டும். அது சரியாக வேலை செய்தால்தான் நமது உடம்புக்கு பிளட் சர்க்குலேஷன் சரியாக செல்லும். அந்த லங்ஸ் சோர்ந்து விட்டால் பிளட் சர்க்குலேஷன் எல்லா பகுதிக்கும் போகாது. அப்பொழுது அந்தந்த பகுதியில் நோய்கள் வந்து விடுகிறது. ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ சின்ன குழந்தைகளை, பிறக்க குழந்தைகளுக்கே ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. சுற்றுச்சூழல் காரணமாக யாருக்கு எப்பொழுது ஹார்ட் பிரச்சனை வருகிறது என்றே சொல்ல முடியவில்லை. ஹார்ட் அட்டாக் என்று சொல்கிறார்கள். அவையெல்லாம் வராமல் இருக்க வேண்டுமானால் எந்த வயதிலும், அவர்கள் 10 வயதாக இருந்தாலும் சரி, 60, 70, 80 வயசாக இருந்தாலும் சரி, இந்த ஆசனத்தை செய்தால் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது. பைபாஸ் செய்ய வேண்டிய அவசியம் வராது. ஹார்ட் ஆப்ரேஷனை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் முனிவர்கள் ஒவ்வொரு உறுப்புக்குமே தனித்தனியாக ஆசனங்களை வைத்திருக்கிறார். அதிலும் தனியாக ஹார்ட் தான் நமது உடலில் முக்கியமான பகுதி. அது நின்று விட்டால் நமக்கு உயிர் போய்விடும், எல்லா பாகங்களும் நின்றுவிடும். என் அருமை ஷாலினி அவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த நிறகுஞ்ச ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக செய்யணும். நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு கவனிக்கணும். நெஞ்சுக்களை இருக்கும், அப்படியே முதுகு மேலே இருக்கும், கையை மேலே தூக்கி இருக்கிறது, கால் மேலே தூக்கப்பட்டிருக்கிறது. நிறகுஞ்ச ஆசனம். ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது. ஆரம்ப கட்டத்தில் ஒரு மெத்தையை நெஞ்சுக்கு நேரம் போட்டு பண்ணலாம், அல்லது ஒரு தலையணை வைத்து கொடுவா பண்ணலாம். லேசான தலைவணியாக இருக்கணும், உயரமாக இருக்கக்கூடாது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே எழுந்து உட்காருங்க. வஜ்ராசனத்தில் அப்படியே கால் மேலே உட்காரு. நீண்ட மூச்சு வாங்கிக்கோ. அப்படியே லெஃப்டில் திரும்ப, அப்படியே படுத்து செய் பார்ப்போம். பக்கவாட்டில் செய். இப்பொழுது பாருங்கள், பக்கவாட்டில் செய்கிறார்கள். கை எப்படி இருக்கிறது, தலை எப்படி இருக்கிறது, நெஞ்சு எப்படி இருக்கிறது, கால் எப்படி தூக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கு அந்த கழுத்துக்கு அடுத்த பகுதி நன்றாக வளையும், கீழே வச்சிடலாம். கொஞ்சம் வயதானவர்களுக்கு கடினம். அதில் ஒரு மெத்தையை வச்சு இவ்வளோ தூரம் தூக்க வேண்டாம், கொஞ்சம் உயரம் தூக்கினாலே முழுமையான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இது போன்ற முழுமையாக செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நோய்வாய்ப்பட்டவர்கள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், இருதயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணம் உள்ளவர்கள், நீங்கள் இது போன்ற செய்ய வேண்டாம். முடிந்த அளவு மெத்தையை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்தாலே போதுமானது. அதைத்தான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்க சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாக யாருக்கு எப்பொழுது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருகிறது என்றே தெரியாது. அப்புறம் அதுக்கு பைபாஸ். சில பேர்களுக்கு என்ன செய்வாங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், ஹார்ட் மாற்று அறுவை சிகிச்சை சில பேருக்கு செய்யணும். இந்த பிரச்சனை எல்லாம், இந்த என்ன பிரச்சனை ஹார்ட்டில் வந்தாலும் இது 1 மாதம் செய்தாலே
அரைகுறையாக செய்தாலே ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முழுமையாக நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறங்குங்க, கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். இப்போதெல்லாம் பார்ப்பீர்களானால் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய, பிறக்கும் குழந்தைகளுக்கே ஹார்ட்டில் பிரச்சனை, திடீரென்று ஹார்ட் அட்டாக் என்று சொல்கிறார்கள். ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய நாளங்கள் அடைத்து விட்டது என்று சொல்கிறார்கள். பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதிலே பணம் எக்கச்சக்கமாக விரயமாகிவிடும். ஹார்ட் ஆப்ரேஷன் என்றால் 5 லட்சம் 10 லட்சம் கூட செலவாகி விடுகிறது. அப்படி பண்ணினாலும் மச்சுப்படி ஏறக்கூடாது, ஒரு கனமான சாமான்களை தூக்கக்கூடாது, அவர்களுக்கு டென்ஷன் அளிக்கக்கூடிய ஏதாவது சம்பவங்கள் அவருக்கு வரக்கூடாது. இப்படி பல கண்டிஷன்லாம் டாக்டர் போட்டுவார். இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் போட்டு விடுவார்கள். எது எப்படி இருந்தாலும் அவர்கள் ஆப்ரேஷன் பண்ணாலும் 60 வயசு 50 வயசுக்கு மேலே தாண்ட முடியாது. வேஸ்ட் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம். ஆசனம் செய்தால் 100 ஆண்டை தாண்டலாம், ஹார்ட் பிரச்சனை இருந்தாலும். அதுதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஆகவே இந்த நிறகுஞ்ச ஆசனத்தை எல்லோரும் பழகி ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் 100 ஆண்டு நோயின்றி வாழ உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆசனம் ஆண்டியப்பன்.